வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் 2 பிஷப் செக்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் 1ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணோம். இதுதான் இந்த கீ ஸ்கொயர்ஸ். இந்த 4 ஸ்கொயர் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கிங்கை ட்ராப் பண்ணிடலாம். கிங் E7 மோஸ்ட்லி முன்னாடி தான் வருவாங்க. பிஷப் F6, அதுக்கப்புறம் கிங் F5, பிஷப் D5. லெவல் 2 கிங்கை இந்த பிஷப் வந்து இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் ஸ்கொயர்ஸில் வைக்கும்போது கிங்குக்கு சுற்றி வந்து ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால கிங் வந்து ஈஸியாக ட்ராப் ஆயிரும். ஸோ கிங் G6 போனாங்க அப்படின்னா வெரி ஈஸி. பிஷப் செக். கிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து லாஸ்ட் ரேங்கில் லாக் ஆகிடுச்சு. அதனால் ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃப்டர் திஸ் ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். அதை நம்ம லெவல் 4ல் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஸோ இங்கே வந்து பின்னாடி தான் போவாங்க, ஏன்னா அங்கே தான் ஸ்கொயர்ஸ் வந்து நிறைய இருக்குது. கிங் F4, கிங் G4 வச்சா ஈஸியாக லெவல் 2 கம்ப்ளீட் ஆகிரும். தென் கிங் E6. தென் இந்த 2 பக்கம் எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி வால் மாதிரி ஃபென்சிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். தென் திஸ் வில் பி வின்னிங் ஃபார் பிளாக். அது மட்டும் இல்லாமல் கிங் G4 வச்சா ஈஸியாக வந்து செக்மேட் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. கிங் E3, தென் வில் கோ வித் கிங் F5. ஏன் அப்படின்னா நம்ம கிங்கை தான் முன்னாடி கொண்டு போகணும் இல்லையா, அதனால் கிங் D3, தென் லெவல் 2 கம்ப்ளீட்டட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால் ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் இப்போ கிங்குக்கிட்ட மூவ் பண்ணுறதுக்கு வெறும் 12 ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து 6 ஸ்கொயர்ஸாக மாற்றணும். அதை தான் லெவல் 3ல் பண்ண போகிறோம். தென் கிங்கை தூக்கிட்டு பின்னாடி போனாங்க, நம்ம பிஷப்பை இங்கே கொண்டு வரும்போது இப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா பிஷப் C4. ஆக்சுவலி வந்து கிங் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. பிஷப் C4, தென் பிஷப் C3, கிங் C2, அதுக்கப்புறம் பிஷப் இங்கே கொண்டு வந்துடலாம். அந்த கிங் வாஸ் லாக். எவ்வளோ தூரம் நீங்கள் பின்னாடி போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் செக்மேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இங்கே. தென் ஆஃப்டர் திஸ் திருப்பி இங்கே இருக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து கிங் மூவ் ஆகிறதுக்கு வெறும் 6 ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை 2 ஸ்கொயர்ஸாக மாற்றணும். அதான் லெவல் 4. ஸோ திருப்பியும் அதே தான், பின்னாடி போனீங்கன்னா திருப்பியும் அதே கதை தான். பிஷப் C3, அதுக்கப்புறம் லெவல் 4 ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிரும். கிங் மூவ் ஆகிறதுக்கு வேறு 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே. இப்படி எவ்வளோ பின்னாடி போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் செக்மேட் ஆயிடுவீங்க. தென் கிங் E2, தென் திஸ் கிங் D2. இந்த வழியில் போனாங்க அப்படின்னாலும் கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனாங்க அப்படின்னா பிஷப் F3, பிஷப் E3. ஸோ திஸ் we check, king moves, then we go the செக்கு. இங்கே செக்கில் மேபி வந்து கிங் D2, கிங் F4, அதுக்கப்புறம் கிங் D2. இங்கே வந்து நம்ம கிங் F3 போகலாம். தென் திஸ் we go லெவல் 4 கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா கிங் மூவ் ஆகிறதுக்கு வேறு 2 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிங்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லெவல் 4 கம்ப்ளீட்டட். நம்ம கிங் இங்கேருந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டோம். லெவல் 5ல் நம்ம இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். அதாவது இங்கே இருக்கிற ஸ்கொயர் கிங்கை வந்து ஒரு கார்னருக்கு ஃபோர்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. தென் திஸ் we take this square, தென் திஸ். இது 2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா லெவல் 5 கம்ப்ளீட். லெவல் 6ல் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான லெவலு இங்கே தான். செக்மேட்டை ஃபோர்ஸ் பண்ணணும். ஆனால் கிங் வந்து ஒரு பிஷப்பை ஒரு டயக்னல் ஸ்விட்ச் பண்ணால் இன்னொரு டயக்னல் வழி எஸ்கேப் ஆயிரும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். கிங் G1, அதுக்கப்புறம் we go there, கிங் G3, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தாங்க அப்படின்னா செக்கு, கிங் மூவ்ஸ், செக்கு, செக்மேட். அதனால் கார்னர் போனாங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிஷப் E4 செக், கிங் மூவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்கன்னா ஸ்டேல்மேட்டு. இன்கேஸ் இங்கே போனீங்க அப்படின்னாலும் திருப்பி வந்து ரொம்ப நேரம் ஆகும் வெயிட் பண்ணுறதுக்கு.
அதனால் லெவல் 5 முடிஞ்சோன்னையும் கிங்கை தூக்கிட்டு ஆப்போசிஷனுக்கு போகக்கூடாது. நம்ம ஸ்லோவாக வந்து இங்கே இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் கிங் எஸ்கேப் ஆகிறது தடுக்க முடியும். கிங் S2, பிஷப் F5, தென் திஸ். ஏன்னா கிங் H1 போனாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து செக்மேட் பண்ணிடலாம். கிங் S2, தென் பிஷப் G4 வெயிட்டிங் மூவ், கிங் H1, அதுக்கப்புறம் கிங் F2, கிங் S2, அதுக்கப்புறம் பிஷப் F4 செக்கு மேட். ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் லெவல் 5, லெவல் 6ல் மேட்டை ஃபோர்ஸ் பண்ணோம். அதுக்கு தான் அது. இந்த ஆஃப்டர் திஸ் சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் கிங் H1 போனால் இந்த மாதிரி மேட் ஆயிரும். கிங் G1 போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஷப் H3 வச்சு இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா இது வழியாக வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அதனால் கிங் S2, கிங் G4, கிங் G1, அதுக்கப்புறம் வி கோ தேர், கிங் H1, பிஷப் செக், ரைட். ஸோ லெவல் 6 கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 பிஷப் செக்மேட். கார்னரில் வச்சும் மேட் பண்ணலாம் செக்மேட்டு. அந்த மாதிரி சில செக்மேட் வந்து நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் 2 பிஷப், அதாவது பிஷப் அண்ட் நைட் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ.